தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங். ஓகே. ஸோ நம்ம சொன்ன மாரி இப்போ வெப் அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கு டிஃபரன்சஸ் பார்க்குறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்கீங்க. Facebook, Instagram, Snapchat காமன்லி யூஸ் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நம்மளே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மீனிங் உங்க ஃபோன்ல வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். கரெக்ட்டா? நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றீங்க. உங்க ஃபோன்ல. வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன சொன்னீங்க? சொர்ணஸ்ரீ? சர்ச் பண்ணி எல்லாமே நம்ம வந்து இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. டச் எனேபிள். ஏன்னா நீங்க இதுல உங்க மொபைல்ல ஈஸியா யூஸ் பண்ற மாரி இருக்குன்னு சொல்றீங்க. எஸ் மேம். ஸோ வேற மேஜர் டிஃபரன்ஸ் எதுவும் நோட் பண்ணிருக்கீங்களா? ஒரு வெப் அப்ளிகேஷன் இப்ப கூகுள் மேப்ஸ் வந்து நீங்க உங்க லேப்டாப்ல ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ லேப்டாப்ல எப்படி கூகுள் மேப்ஸ் போய் ஆக்சஸ் பண்ணுவீங்க? எனிபடி நோ? கூகுள் மேப்ஸ் கூட இல்ல Facebook ஆர் Instagram உங்க லேப்டாப்ல ஆக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? வாட்ஸ்அப், வெப், இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி வெப் இது பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அது எப்படி நீங்க யூஸ் பண்றீங்க? நீங்க ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணுவீங்கல்ல இல்லையா? எஸ் மேம். ஸோ எஸ் மேம். யா. சர்ச் பண்றதுக்கு எல்லாமே இதுல வந்து ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து இன்ஸ்டால் பண்ணி இது பண்ற மாதிரி இருக்கும். அதுவே மெயின் டிஃபரன்ஸ் மேம். ஓகே. ஸோ அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ். ஸோ வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஒரு ப்ரௌசர் வழியா தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரௌசர்ஸ், எனி ப்ரௌசர்ஸ் யூ கேன் டாக் அபவுட். குரோம், கூகுள், குரோம், மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட்ல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இருக்கு. ஐஇ சொல்லுவோம். அப்புறம் ஃபயர்ஃபாக்ஸ் இது இன்னொரு காமன் ப்ரௌசர். அப்புறம் ஆப்பிள், சஃபாரி. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வெண்டர் கிட்டயும் ஒரு ப்ரௌசர் இருக்கு. பட் நீங்க ஒரு வெப் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணணும்னா, இப்போ நான் இங்க உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன்ல, இது sketchtogether.com சொல்லிட்டு ஒரு வெப் அப்ளிகேஷன். ஸோ இது கூட வந்து நம்ம ப்ரௌசர்ல தான் ஆக்சஸ் பண்றோம். எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா, ப்ரௌசர்ல வந்து யூ டைப் அ சர்டன் URL. இது மாதிரி ஒரு URL வச்சு ஆக்சஸ் பண்ண முடியுது. பட் நீங்க சொன்ன மாதிரி மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க உங்க போன்ல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு டைரக்டா யூஸ் பண்றீங்க. இது எல்லாத்துக்குமே ப்ராப்ளி கூகுள் மேப்ஸ், வாட்ஸ்அப் எல்லாமே வந்து உங்க போன்ல வந்து டிவைஸ்ல இன்ஸ்டால் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த டிஃப்ரென்சஸ் பார்த்தோம். இப்போ இதுக்கு வந்து காமன் விஷயம், இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் அல்லது மொபைல் அப்ளிகேஷன் நீங்க கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஆஸ் டெவலப்பர்ஸ் யூ வாண்ட் டு பில்ட் சம்திங் லைக் திஸ். ஒரு மேபி நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் கிரியேட் பண்ணணும் அல்லது ஃபேஸ்புக் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து இது ரெண்டுக்கும் காமனான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த இதுல பார்த்தா எவ்ரிதிங் ஹாஸ் அ ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து விஷுவலா இந்த இடத்துல பாக்குறோம்ல, இந்த அப்ளிகேஷன் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். இந்த ப்ரௌசருக்குள்ள வந்து இந்த இடத்துல நீங்க பாக்குற எல்லாமே வந்து பார்ட் ஆஃப் அன் அப்ளிகேஷன். இது எல்லாமே வந்து ஒரு சில டெவலப்பர்ஸ் கோட் எழுதி they have generated it. ஸோ இந்த விஷுவலா நீங்க இங்க என்னெல்லாம் பாக்குறீங்களோ இதெல்லாம் வந்து ஜென்ரலி திஸ் இஸ் கால்ட் த ஃப்ரண்ட் எண்ட் லேயர். இந்த லேயர்ல front end layer and it's also called UI or user interface. So generally இந்த termsலாம் நீங்க வந்து you'll hear of these terms. So front end na வந்து it's also called user interface or UI. இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில ஜென்ரலா யூஸ் பண்ற டெர்மினாலஜி. ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, பட் நம்ம ஃபேஸ்புக்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ லெட்ஸ் சே ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் டாக் அபவுட் தட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ ஃபேஸ்புக்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் ஒரு பேஜ் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேஜ் வந்து பார்க்குறோம். ஸோ ஜென்ரலி எப்படி இந்த பேஜ் ஸ்ட்ரக்சரா இருக்கும், ஒரு
இங்க ஒரு ஐக்கன் இருக்கும், உங்க ஃப்ரெண்டோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அண்ட் தென் ப்ராபப்ளி வேற என்னென்ன டீடைல்ஸ் பாக்குறீங்க நீங்க ஒரு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் லிஸ்ட் இருந்தா? மியூச்சுவல் கனெக்ஷன் வரும். மியூச்சுவல் கனெக்ஷன்ஸ் காட்டும் இங்க. வேற என்ன டீடைல்ஸ்? ஸோ நேம் இருக்கும்ல இங்க. ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து அவங்களோட நேம். அப்புறம் வேற என்ன, எனிதிங் எல்ஸ்? லொகேஷன். ஸோ அவங்க லொகேஷன் இங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். நான் வேற எதுவும் மிஸ் பண்ணா சொல்லுங்க. ஸோ இது வந்து யூ கேன் கால் திஸ், நீங்க விஷுவலா வந்து ஒரு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் பேஜ் போனா இதெல்லாம் பாக்குறீங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கோட ஃப்ரண்ட் எண்ட். இப்ப இதுக்கு வந்து ஒரு அவங்களோட டெவலப்பர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கோட் எழுதி இது கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்ப இந்த இதுல வந்து நீங்க மேபி ஒரு நம்ம வெப் அப்ளிகேஷன் பத்தி பேசணும், மொபைல் அப்ளிகேஷன் பத்தி பேசணும். ஸோ மேபி நீங்க வந்து உங்க லேப்டாப் ஓபன் பண்ணி குரோம்ல ஃபேஸ்புக் ஓபன் பண்றீங்க. ஸோ இந்த இதெல்லாம் பாக்குறீங்க. பார்த்துட்டு மேபி ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றீங்க. பண்ணிட்டு மொபைல்ல திருப்பி ஃபேஸ்புக் ஓபன் பண்றீங்க. அங்கேயும் அதே டேட்டா இருக்கும்ல உங்களுக்கு. ஸோ நீங்க உங்களோட டெஸ்க்டாப்ல என்ன டேட்டா பாத்தீங்களோ, உங்களோட மேபி யூ ஹேவ் 100 ஃப்ரெண்ட்ஸ் இன் யோர் ஃப்ரெண்ட் லிஸ்ட். அதே 100 ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்க மொபைல் அப்ளிகேஷன்லயும் நீங்க பாப்பீங்கல்ல, எதுவும் டிஃபரன்ஸ் இருக்காது. ஸோ இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட் பத்தி பேசணும். இது விஷுவலா நீங்க பாக்குறது. ஸோ வெப் அப்ளிகேஷன், மொபைல் அப்ளிகேஷன் விஷுவலா என்ன பாக்குறீங்களோ அது சேஞ்ச் ஆகலாம். ஸோ உங்களோட லேப்டாப் வந்து பெரிய ஸ்க்ரீன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. உங்க மொபைல் வந்து சின்ன ஸ்க்ரீன், ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் டேட்டா வந்து ஒரே டேட்டா, ரெண்டுலையுமே வந்து எங்க நீங்க பாத்தீங்கன்னாலும் ஒரே டேட்டா இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு எங்க இருந்து வரும்னா, there's a database layer. So generally industry terminology இதுக்கு வந்து data storage. So data storage, data persistence இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில commonly used terms. இதெல்லாம் வந்து you'll hear these terms ஒரு database பத்தி பேசும்போது. இப்ப இந்த டேட்டா உங்களுக்கு இங்க வருது இந்த வெப் பேஜ்ல. ஸோ இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து உங்களுக்கு இது டிஸ்பிளே பண்ணுது, டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா புல் பண்ணுது. ஸோ நீங்க ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றீங்கன்னா, அந்த ஃப்ரெண்டோட நேம் எல்லாம் வந்து ஒரு டேட்டா பேஸ்ல போய் சேவ் ஆகுது. அண்ட் தென் நீங்க இன்னொரு இடத்துல ஓபன் பண்ணும்போது அங்க வந்து ஃபெட்ச் பண்ணுது. இப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல வந்து அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் டாக் அபவுட் என்ன டெக்னாலஜி ஜென்ரலா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனி ஐடியா ஃப்ரண்ட் எண்ட் யாருக்கும் ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவோம்? HTML, UI CSS, டிசைனிங் யூஸ் JavaScript. ஜாவா யூஸ், மொபைல் அப்ளிகேஷனுக்கு ஜாவா யூஸ் பண்ணுவோம் மேம். பேக் எண்ட்ல, ஃப்ரண்ட் எண்ட்ல UI டிசைன் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல யூஸ் பண்ணுவோம் மேம். வெப் அப்ளிகேஷன்னா HTML யூஸ் பண்ணுவோம். ஓகே, வெப் அப்ளிகேஷன்ல HTML, React.js. JavaScript and அடுத்து PHP பேக் எண்ட்னா யூஸ் பண்ணுவோம் வெப் அப்ளிகேஷன்ல. கரெக்ட். ஸோ அதுக்கு நான் அடுத்து வரேன். ஸோ ரியாக்ட் மென்ஷன் பண்ணீங்க. ரியாக்ட் இஸ் அ டைப் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க். ஸோ இதெல்லாம் ஜென்ரலா வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ஜாவா நீங்க மென்ஷன் பண்ணீங்களா? ஸோ ஆண்ட்ராய்டு வந்து ஜாவாவோட ஒரு ஃபிளேவர். ஸோ ஆண்ட்ராய்ட்ல கோட் எழுதுவோம் நம்ம. இட்ஸ் அ ஃப்ரேம்வொர்க் பில்ட் ஆன் டாப் ஆஃப் ஜாவா. ஸோ டிரெக்டா ஜாவா யூஸ் பண்றது இல்லை, பட் ஆண்ட்ராய்ட்ல கோட் எழுதுவோம். அண்ட் வேற என்ன மென்ஷன் பண்ணீங்க? ஃப்ரண்ட் எண்ட்னா UI டிசைன் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் மேம். பேக் எண்ட்ல ஜாவா யூஸ் பண்ணி கோட் எழுதுவோம் மேம். ஓகே, ஸோ உங்களுக்கு UI டிசைன் வந்து மேபி ஒரு டிசைனர் கூட நீங்க ஒர்க் பண்றீங்க, அல்லது மேபி நீங்களே டிசைன் பண்றீங்க. அதுக்கு ஜென்ரலா வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு சில டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபிக்மா இஸ் வெரி காமன். போட்டோஷாப்பும் சில டிசைனர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இல்லஸ்ட்ரேட்டர் சம் பீப்புள் யூஸ். வேற எதுவும் டூல்ஸ் உங்களுக்கு தெரியுமா?
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம காமனா யூஸ் பண்ற டெக்னாலஜி. அண்ட் டேட்டாபேஸ்க்கு வந்து டேட்டாபேஸ் என்னென்ன டேட்டாபேஸ் உங்களுக்கு தெரியும்? SQL, NoSQL, MongoDB, RDBMS இதெல்லாம் தெரியும் மேம். ஸோ RDBMS வந்து ஒரு டைப் ஆஃப் டேட்டாபேஸ். அதுக்குள்ளதான் வந்து SQL டேட்டாபேஸ் இருக்கு. ஸோ RDBMS வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ ரிலேஷனல்னா ஒரு டேபிள்ஸ் அண்ட் காலம்ஸ், ஒரு டேபிள்குள்ள ரோஸ் அண்ட் காலம்ஸ் தானே நம்மளோட டேட்டாபேஸ் அல்டிமேட்லி. ஸோ அது எல்லாமே வந்து லிங்க் ஆயிருக்கும் ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிளுக்கு. ஸோ SQL டேட்டாபேசஸ் எல்லாமே வந்து RDBMS குள்ள வரும், அந்த கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ சம் ஆஃப் த ஃபேமஸ் SQL டேட்டாபேசஸ் வந்து MySQL, அப்புறம் Postgres SQL, இது வந்து வெரி காமன்லி யூஸ்ட். அதுக்கப்புறம் NoSQL. சொல்லுங்க. Oracle. So Oracle is also a famous database. அப்புறம் Sybase இருக்கு. Sorry? Informatica-வா? கரெக்டா தெரியல மேம். Informix. இது நான் கேள்விப்பட்டது இல்ல, மேபி இருக்கலாம். இது எனக்கு தெரியல. ஸோ இது மாதிரி நிறைய RDBMS டேட்டாபேசஸ் இருக்கு. அடுத்து நீங்க NoSQL மென்ஷன் பண்ணீங்கல்ல. ஸோ NoSQL-ல MongoDB யாரோ சொன்னீங்க. Mongo comes under NoSQL. ஸோ இது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸை விட டிஃபரன்ஸ் என்னன்னா, there are no linking between tables. ஸோ we don't have to go deep into this. இதுதான் வந்து ஜென்ரலா டேட்டாபேஸஸ்க்கு வந்து யூஸ் பண்ற டெக்னாலஜி. இப்ப டெக்னாலஜிலயே வந்து there's a lot of difference-ல. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் வந்து நடுவுல கனெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு லேயர் வேணும், ஒரு மிடில்வேர் லேயர். ஸோ அங்கதான் வந்து நம்மளோட பேக் எண்ட் லேயர் வருது. ஸோ பேக் எண்ட் ஜென்ரலி நம்ம பேக் எண்ட் இருக்கு. இது ஜென்ரலி கால்டு சர்வீசஸ், APIs, இதெல்லாம் வந்து இன்டர்சேஞ்சபிள் டேர்ம்ஸ். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து நீங்க யூல் ஹியர். ஸோ அடுத்து இதுக்கு யூஸ் பண்ற டெக்னாலஜிஸ் பேசலாம். ஸோ பேக்எண்ட் லாங்குவேஜஸ் என்னென்ன தெரியும் உங்களுக்கு? Java, PHP, Python. சாரி, என்ன சொன்னீங்க? C. சி வந்து ஜென்ரலா பேக்எண்ட்க்கு யூஸ் பண்றது இல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் மேம். ஜாவா ஸ்கிரிப்டும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரூபி மேம். ஜாவா ஸ்கிரிப்ட், Node.js ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். ரூபி மேம். ஸோ இதெல்லாம் வந்து சம் ஃபேமஸ் பேக்எண்ட் டெக்னாலஜி, பேக்எண்ட் லாங்குவேஜஸ். இப்போ இது என்ன பண்ணோம்னா, ஸோ நம்ம இது இப்போ டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த இதுல நீங்க பாத்தீங்கன்னா டிரெக்ஷன் ஆஃப் டாக்கிங் டு ஈச் அதர், டிரெக்ஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து ஃப்ரண்ட் எண்ட் எப்பவுமே பேக் எண்ட் கிட்ட பேசும். நம்ம பேக் எண்ட் தான் வந்து டேட்டா பேஸ் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும். ஸோ டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா புல் பண்றதுக்கு we generally use a பேக் எண்ட் லேயர். அதுக்கப்புறம் இதுல இருந்து டேட்டா ஃபெச் பண்ணிட்டு திருப்பி ஃப்ரண்ட் எண்ட்க்கு என்ன மாதிரி ஃபார்மேட்ல வேணும்னு பேக் எண்ட் டிசைட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் எண்டுக்கு திருப்பி கொடுக்கும். ஸோ நம்ம திருப்பி இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து நம்ம UI பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் ஏர்லியர். ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஒரு டெவலப்பர் வந்து இந்த மாதிரி விஷுவலா நம்ம என்னென்ன பார்க்கணுமோ அந்த எலிமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம பேக் எண்ட்ல வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம். சாரி, டேட்டா பேஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்ப இந்த பேக் எண்ட் இங்க நடுவுல இதோட வேலை என்னன்னு யாரும் கெஸ் பண்ண முடியுமா? பேக் எண்ட் எஸ்பெஷலி எதுக்காக நம்ம இங்க பேக் எண்ட் நம்மளுக்கு தேவை, எதுக்கு APIs தேவை? மேம் அதை ஒர்க் பண்ண இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து நம்ம ஐகான்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம பேக் எண்ட்ல ஒரு கோட் மாதிரி போட்டிருக்கோம் மேம். ஸோ அதான். ஓகே, கதிரேஷ் நீங்க என்ன சொல்ல வந்தீங்க? ஃப்ரண்ட் எண்ட்ல
ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அதை டேட்டா பேஸ்ல இருந்து ரெஸ்பான்ஸா ஃப்ரண்ட் எண்ட் கொடுக்கறதுக்காக பேக் எண்ட் யூஸ் பண்றோம். ஓகே குட். 2 பேர் சொன்னதும் கரெக்ட். ஸோ இப்போ ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்ம இந்த FB ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் வச்சுக்கலாம். ஸோ மேபி இந்த பேஜ்ல வந்து நம்ம இந்த ஒரு எலிமெண்ட் மட்டும் பார்க்குறோம்ல, ஆனா ஜென்ரலி வந்து இந்த ஒரு எலிமெண்ட் மட்டும் இருக்காது. ஸோ நம்ம இங்க வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் பார்க்குறோம். அந்த பேஜுக்கு கீழே வந்து மேபி லிஸ்ட் ஆஃப் அதர் பீப்புள் யூ நோ அப்படின்னு இன்னொரு ஒரு காம்பனன்ட் இருக்கலாம். இங்க அதர் பீப்புள் யூ மே நோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இன்னொரு லிஸ்ட் வந்து ஃபேஸ்புக் டிஸ்பிளே பண்ணும். ஸோ அது ஒன்று இருக்கலாம். அண்ட் தென் இந்த பேஜ்ல அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா மேபி இங்க ஒரு ஃபூட்டர் இருக்கும். ஸோ ஃபூட்டர்ல வந்து ப்ராபப்ளி நிறைய லிங்க்ஸ் இருக்கலாம். அந்த லிங்க்ஸ்ல வந்து ஏதாவது கண்டென்ட் இருக்கலாம். அண்ட் இதே பேஜ்ல வந்து மேல நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்க ஒரு நேவிகேஷன் பார் இருக்கும். இங்க ஒரு பார் இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு மேபி யூ ஹேவ் உங்களோட நேம், அது கிளிக் பண்ணீங்கன்னா அது ஒரு ப்ரொஃபைல் பேஜ்க்கு போகும். ஸோ இந்த மாதிரி இங்க வேற சில இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகும். இது மாதிரி இப்ப இந்த ஒரு ஃபுல் பேஜ்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்ம காட்டுறோம். ஸோ நம்ம டேட்டா பேஸ்ல வந்து இது எல்லாமே வந்து தனித்தனி டேபிள்ஸ்ல போட்டிருப்போம். மேபி ப்ரொஃபைல் வந்து ஒரு டேபிள்ல இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் ஒரு டேபிள்ல இருக்கு, அதர் பீப்புள் இன்னொரு டேபிள்ல இருக்கு, அண்ட் ஃபுட்டரோட இன்ஃபர்மேஷன் ஒரு டேபிள்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கோட் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம இது எல்லாத்தையும் ஃபெச் பண்ணணும்ல, இல்லைன்னா இந்த கோட் வந்து யாராலையும் வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது, ரீட் பண்ணவும் முடியாது, ஃபியூச்சர்ல சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம வந்து நம்ம கோடை வந்து இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். ஸோ திங்க் ஆஃப் திஸ் லைக் உங்க ஃப்ரண்ட் எண்ட் வந்து இந்த பார்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டர் பண்ணுது. ஸோ அது என்ன பண்ணும்னா பேக் எண்ட் கிட்ட வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ பைத்தன்ல வந்து நீங்க எல்லாருமே யூஆர் ஆல் ஃபெமிலியர் வித் ஃபங்க்ஷன்ஸ்ல. ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டை வந்து ஃபெச் பண்ணணும். கால் ரிட்ரீவ் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி, ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் யாராவது சொல்ல முடியுமா? இதுதான் என் ஃபங்க்ஷன் நேம். ஸோ நம்ம பைத்தன், எவ்ரிபடி இஸ் ஃபெமிலியர் இன் பைத்தன். ஸோ பைத்தன்ல வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். ஸோ இன்புட் பேராமீட்டர்ஸ் என்ன தேவைப்படும்? நான் ஒரு இப்போ இந்த யூசரோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் வந்து எனக்கு வேணும், ஃபெச் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட் பேராமீட்டர்ஸ் என்ன தேவைப்படும்? Can anybody guess? நேம். Name of ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இருக்க சஜஷன்ஸ். இப்போ இந்த நீங்க வந்து ஒரு யூசரா லாகின் பண்ணிருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு ஃபெச் பண்ணும். ஸோ உங்களோட நேம் அனுப்புனா இந்த நேம்க்குரிய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் நம்ம ஃபெச் பண்ணலாமா? ஸோ எஸ் மேம். இப்போ ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்தா அவங்களுக்கு கீழே இருக்க அந்த ஃப்ரெண்ட் லிஸ்ட்லாம் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இந்த யூசர் நேம் வச்சுக்கலாம். பட் நம்ம வந்து ஜென்ரலா அப்ளிகேஷன்ல வந்து நேம் வச்சு மேட்சிங் பண்ண மாட்டோம். ஸோ ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஐடி வச்சுக்கலாம். ஐடி வந்து மேபி நம்ம இதுல நம்ம அப்ளிகேஷன்ல இப்போ 10 யூசர்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் அசைன் பண்ணிருக்கோம், இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த யூசர் ஐடி கொடுக்குறேன். யூசர் ஐடி வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் திங் இட் வில் மேக் அ கால் டு திஸ் டேட்டாபேஸ். இது வந்து சும்மா நான் கமெண்ட்ல எழுதுறேன். கால் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் டேட்டாபேஸ். ஸோ லிஸ்ட் ஈக்குவல் டு நம்ம டேட்டாபேஸ்ல இருந்து நம்மளுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட் 1, ஃப்ரெண்ட் 2, இது மாதிரி மல்டிபிள் ஒரு லிஸ்ட் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் இதுதான் நம்ம டேட்டாபேஸ் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ நம்ம வந்து எவ்ரி ஃபங்க்ஷன் ஹேஸ் அன் இன்புட் அண்ட் அவுட்புட்ல. ஸோ இதுக்கு அவுட்புட் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்? அப்போ
அந்த லிஸ்ட்ல உள்ள நேம்ஸ்லாம் நம்ம ம் அவுட்புட்டா கிடைக்கும் மேம். ஓகே. ஸோ நம்ம இந்த லிஸ்ட் அப்படியே ரிட்டர்ன் பண்ணலாம்ல. எஸ் ஸோ மேம். இட்ஸ் அன் அரே. ஸோ நம்ம இதை அப்படியே ரிட்டர்ன் பண்றோம். ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் வாட் ஃபேஸ்புக் இஸ் நவ் டூயிங் டு கெட் த ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட். ஆனா இதுல என்ன கேட்ச்னா, ஸோ நம்ம வந்து பைத்தன் பேக்எண்ட் லாங்குவேஜ்னு ஏற்கனவே பேசினோம். ஸோ இமேஜின் ஃபேஸ்புக் வந்து பைத்தன்ல இந்த கோட் எழுதியிருக்காங்க. ஸோ தே ஹாவ் அ ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு நீங்க யூசர் ஐடி கொடுத்தா இட் ரிட்டர்ன்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் தட் யூசர் ஐடி. இது கிடைச்சிருச்சு. ஆனா இப்ப நீங்க வந்து உங்க ஃப்ரண்ட் எண்ட் வந்து நீங்க உங்களோட லேப்டாப்ல பாக்குறீங்க. அந்த கோட் வந்து உங்க லேப்டாப்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா இந்த டேட்டா பேஸ் வந்து உங்க லேப்டாப்ல இல்ல. ஸோ இது எங்க இருக்குன்னா, திஸ் இஸ் சம்வேர் இன் ஃபேஸ்புக்ஸ் சர்வர்ஸ், ரிமோட் சர்வர்னு சொல்லலாம். ஃபேஸ்புக்கோட ரிமோட் சர்வர் மேபி அவங்களோட யூஎஸ் லொகேஷன்ல இருக்கலாம், அல்லது அவங்களோட லண்டன் லொகேஷன்ல இருக்கலாம். எங்க இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. பட் ரிமோட் சர்வர்னு சொல்லும்போது இட்ஸ் நம்மளோட இது கம்ப்யூட்டர் மெஷின் மாதிரியே வேற எங்கேயோ ஒரு ரிமோட் லொகேஷன்ல ஒரு சில கம்ப்யூட்டர் மெஷின்ஸ்ல வந்து இந்த கோட், இந்த டேட்டா பேஸ் இருக்கு அண்ட் இந்த பைத்தன் கோடும் அங்க ரன் ஆயிட்டு இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் திஸ், இதுவும் வந்து பேக் எண்டும் வந்து ஒரு ரிமோட் சர்வர்ல ரன் ஆகும். ஸோ நம்ம பேக் எண்ட்னு சொல்லும்போது அல்டிமேட்லி இந்த ஃபங்க்ஷன் கால். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்ம லேப்டாப்ல இருந்து there's going to be a call made to this. நம்ம ஃப்ரண்ட் எண்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். ஸோ அதை நம்ம எப்படி இப்போ எனேபிள் பண்றது? ஸோ ஒரு யூசர் வந்து அவங்க லேப்டாப்ல இருந்து நம்ம சிஸ்டம்க்கு ஒரு வேற ஒரு சிஸ்டம்க்கு கால் பண்றாங்க, which is to get this function and run it. ஸோ இந்த இதை எனேபிள் பண்றதுக்கு தான் இந்த ஏபிஐ எழுதுறோம் நம்ம. ஸோ ஏபிஐ இஸ் அல்டிமேட்லி இதை வந்து ஒரு ரிமோட் ப்ரொசீஜரல் கால்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நத்திங் பட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ கால் ப்ரொசீஜர்ஸ். ஸோ நம்ம லோக்கல்ல வந்து இப்போ நீங்க உங்க சிஸ்டம்ல பைத்தன் கோட் எழுதுனீங்கன்னா நீங்க அங்கேயே வந்து ஃபங்க்ஷன் கால் பண்றீங்கல்ல, அதுக்கு பதிலாக இது வந்து நீங்க ஒரு ரிமோட் மெஷின்ல இருக்க ஃபங்க்ஷன் கால் பண்றீங்க, அதனால ரிமோட் ப்ரொசீஜரல் கால். ஸோ அல்டிமேட்லி ஒரு ஏபிஐன்றது வந்து ஒரு வேற ஒரு மெஷின்ல ரன் ஆயிட்டு இருக்க ஒரு ஃபங்க்ஷன். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும்னா, நவ் வி நோ இங்க ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டுக்கு வந்து வி ஹாவ் அன் ஏபிஐ. இந்த ஃபங்க்ஷன் தான் நம்மளோட ஏபிஐன்னு வச்சுக்கலாம். அடுத்து வந்து ப்ரொஃபைலுக்கு இதே மாதிரி இன்னொரு ஏபிஐ இருக்கும். ஸோ they probably have another function which is called get profile. அதுக்கும் வந்து நம்ம சொல்லலாம் மேபி that also probably needs a user ID. அங்க வந்து ப்ரொஃபைல் டேட்டாபேஸ் கால் பண்ணும் அண்ட் ப்ரொஃபைல்ல வந்து லெட்ஸ் சே வேற மாதிரி வேற டேட்டா. ஸோ ப்ரொஃபைல்ல ஜென்ரலி நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் பாக்குறீங்க உங்களோட ப்ரொஃபைல் ஓபன் பண்ணீங்கன்னா? Any answers? நேம், உங்களோட நேம் இருக்கும்ல, locations, நேம், லொகேஷன் அண்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு ஐடி. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஐடி இருக்கும். date of birth, என்னது? date of birth, டேட் ஆஃப் பர்த். ஸோ இது மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் ஸோ இது வந்து இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ ஸோ திஸ் இஸ் அனதர் ஏபிஐ. இதையும் வந்து உங்க ஃப்ரண்ட் எண்ட் கால் பண்ணும். ஸோ உங்க ஃப்ரண்ட் எண்ட் வந்து பேரலி இந்த கால்ஸ் எல்லாம் பண்ணி இந்த டேட்டா ஃபெட்ச் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இப்போ ஐ கேன் குவிக்லி ஷோ யூ இது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது பார்க்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ஏபிஐ கால்ஸ் எப்படி நடக்குதுன்ட்டு. ஸோ நீங்க உங்க ப்ரௌசர், நம்ம கூகுள் மேப்ஸ் எடுத்துக்கலாம். இதுல வந்து ஓகே, கூகுள் மேப்ஸ் நாட்
google.comக்கே போகலாம் நம்ம. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இது வந்து உங்க எல்லாரோட ப்ரௌசர்லயும் நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ கூட ட்ரை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் கால் த டெவலப்பர் டூல்ஸ். உங்க ப்ரௌசர் எல்லா ப்ரௌசர்லயும் ஒரு டெவலப்பர் டூல்ஸ் இருக்கும். இது வந்து மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்க தேவையில்லை. வில் ஜஸ்ட் கோ டு நெட்வொர்க் டேப். நெட்வொர்க் போயிட்டு இங்க வந்து நான் ஃபெட்ச் ஆர் எக்ஸ்எச்ஆர் வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து லெட்ஸ் ஜஸ்ட் சர்ச் ஃபார் சயூர்னு நான் சர்ச் பண்றேன். ஸோ சர்ச் பண்ணோடனே சில டேட்டா வந்து இங்க புல் பண்ணுது. ஸோ இப்போ இது வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண லேயர்ஸ்ல ஃப்ரண்ட் எண்ட் பார்க்குறோம். இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட். அண்ட் இதுதான் வந்து இது ஃபெட்ச் பண்ண டேட்டா. ஸோ இந்த டேட்டா வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு ஏபிஐ கால்ல இருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ ஃபெட்ச் ஆர் எக்ஸ்எச்ஆர் ஃபில்டர் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இந்த சர்ச் இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா there is a URL here. நம்ம வந்து சர்ச்ல என்ன சயூர்னு என்டர் பண்ணோம்ல. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இது அங்க இருக்கும் இந்த queryல. அண்ட் இது வந்து ஒரு சில ஒரு பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து ரெண்டர் ஆகுது. ஸோ நீங்க ஏர்லியர் சொன்னீங்கல்ல ஒரு டிசைனர் வந்து உங்களுக்கு ஐக்கன்ஸ் வந்து எங்க பிளேஸ் பண்றது அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கூகுள் சர்ச்ல வந்து somebody is decided நம்ம பிக்சர்ஸ்லாம் இங்க போடலாம். அடுத்து வந்து இந்த செக்ஷன் இங்க போடலாம். இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் டேட்டா வந்து இங்க இருந்து வரும். உங்க ஏபிஐ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதை நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணி இங்க டிஸ்பிளே பண்றோம். ஸோ இது வந்து நீங்க எல்லா வெப்சைட்லயும் ட்ரை பண்ணலாம். ஸோ யூல் சி திஸ் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட் டு ட்ரை. உங்களோட ஃபேவரட் வெப்சைட்ஸ்ல எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஃபேஸ்புக்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க இருந்து டேட்டா வருது எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஸோ any questions so far? No ma'am. No ma'am. No other questions. எல்லாம் ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. கிளாஸ் போர் அடிக்குதா அல்லது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அல்லது இன்னும் கிளியரா சொல்லணுமா? மேம் கிளியரா தான் மேம் இருக்கு. கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பேசணும். ஸோ நான் உங்களுக்கு காமிச்சதுல ஒரு URL இருந்துச்சுல. இப்போ வந்து ஏபிஐ ஒரு ஏபிஐனா அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் அல்டிமேட்லி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அட்ரஸ் வேணும்ல. நம்ம இன்டர்நெட்ல வந்து எல்லாத்துக்குமே ஒரு அட்ரஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் நீங்க ஓபன் பண்ணோம்னா facebook.com போடுறீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த ரிமோட் ப்ரொசீஜர் ரிமோட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு அட்ரஸ் வேணும். ஸோ அந்த URL வந்து மேபி நம்ம ஃபேஸ்புக் வெப்சைட் பத்தி பேசிட்டு இருக்கனால facebook.com வச்சுக்கலாம். அண்ட் லெட்ஸே இந்த ஃபங்க்ஷன் வந்து இது ஒரு ஏபிஐனால மேபி ஃபேஸ்புக் வந்து api.facebook.comனு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட். ஸோ மேபி திஸ் இஸ் த அட்ரஸ் they've given for this particular function இந்த ஏபிஐக்கு. ஸோ ஏபிஐக்கு வந்து இப்போ ஏபிஐ URL இருக்கு. அடுத்து வந்து ரிக்வெஸ்ட் பேராமீட்டர்ஸ் வேணும். ஸோ இந்த ஏபிஐ வந்து இட்ஸ் அ காமன் ஃபங்க்ஷன். ஒரு சர்வர்ல வந்து this particular code is running. ஒரே டைம்ல வந்து மல்டிபிள் பீப்புள் கேன் கால். ஸோ இப்போ கதிரேஷ் நீங்க வந்து உங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணீங்கன்னா இதே ஃபங்க்ஷன் கால் ஆகும். சொர்ணஸ்ரீ ஆக்சஸ் பண்ணீங்கன்னா இதே ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஸோ ஆனா உங்க ரெண்டு பேத்துக்கும் வேற வேற டேட்டா வரும்ல. ஸோ உங்களுக்கு கதிரேஷ்க்கு மேபி 100 ஃப்ரெண்ட்ஸ், சொர்ணஸ்ரீக்கு 200 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டேட்டா வந்து கரெக்டா டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அது எப்படி பண்றாங்க? இந்த UR எல்லாமே வந்து உங்களோட ரெண்டு UIல ரெண்டு ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்தும் இதே URL தான் கால் ஆகும். ஆனா ரிக்வெஸ்ட் பேராமீட்டர் வந்து நம்ம இங்க பேசணும்ல யூசர் ஐடி சென்ட். மேம் சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து யூசர் நேம் கிரியேட் பண்ணும்போது யூசர் நேம் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்லாம் சொல்லிட்டு வரும்ல மேம். ஆமா. இப்போ நம்ம நேம் கொடுப்போம், அது அவைலபிள்னு வராது. நம்ம நிறைய நம்பர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். அதெல்லாம் எங்க அது வந்து எந்த மாதிரி டொமைன்ல இருந்து மேம் கால் ஆகும்?
ஸோ அதுவும் வந்து இதே மாதிரி தான் நடக்கும். ஸோ மேபி அது வந்து நீங்க சொல்றது ஒரு அக்கௌண்ட் கிரியேஷன்ல. ஸோ கிரியேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் ப்ராபப்ளி ஹேஸ் ஒரு ஏபிஐ, கிரியேட் அக்கௌண்ட் ஏபிஐன்னு வச்சிருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணுவோம்னா, நீங்க வந்து ஒரு சில பேராமீட்டர்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ உங்க பேராமீட்டர்ஸ் வந்து யூசர் நேம் சொன்னீங்கல்ல, ஸோ யூசர் நேம் அண்ட் Yes, பாஸ்வேர்ட் ma'am. கொடுக்குறீங்களா, இது கொடுத்துதான். Yes, ma'am. Yes, ma'am. ஸோ உங்க யூசர் நேம் வந்து இந்த இது வந்தோடனே இந்த ஏபிஐக்கு வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் சென்ட் ஆகுது. ஸோ அந்த ஏபிஐ லேயர்ல இந்த இடத்துல மேபி பைத்தன்ல கூட எழுதியிருக்காங்கன்னா பைத்தன் லேயர் வந்து ஒரு அவங்களோட டேட்டா பேஸ் கால் பண்ணும். ஸோ அந்த டேட்டா பேஸ்க்குள்ள வந்து போகும்போது ஸோ ப்ராபப்ளி த டேட்டா பேஸ் கண்டெய்ன்ஸ் this table in the profiles accounts table சொல்லிக்கலாம். accounts table அதுல வந்து மல்டிபிள் காலம்ஸ் இருக்கும். ஸோ யூசர் ஐடி, அப்புறம் யூசர் நேம், பாஸ்வேர்ட், இது இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த யூசர் நேம் வந்து ஃபர்ஸ்ட் யூசர் somebody is created ABC, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பாஸ்வேர்டு இருக்கு. அப்புறம் செகண்ட் யூசர் வராங்க, அவங்களும் ஏபிசின்னு கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னா இப்போ வந்து இந்த டேட்டா பேஸ்ல வந்து இட் வில் சே டேட்டா பேஸ்ல வந்து அவங்க யூனிக்கா வந்து ஒரு இது ரூல் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் கால்டு யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இந்த ஏபிசி வந்து இந்த டேட்டா பேஸ்ல ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் ஒரு ரூல் சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எய்தர் இந்த டேட்டா பேஸ்ல இருந்து இப்போ இந்த பர்டிகுலர் நம்ம இங்க யூசர் ஐடி தானே யூஸ் பண்றோம் எல்லாத்துக்குமே. ஸோ Yes, ma'am. இந்த பர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் நான் ஃபெச் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது 2 பேருக்கு ஒரே யூசர் நேம் இருந்தா அந்த டேட்டா பேஸ்ல இருந்து எந்த டேட்டா புல் பண்றதுன்னு கன்ஃபியூஷன் வந்துடும்ல. ஸோ உங்களோட டேட்டா வந்து வேற யாருக்காவது டிஸ்பிளே பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்காக யூசர் நேம் வந்து யூனிக்கா இருக்கணும்னு என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இது வந்து ஏபிஐ ட்ரை பண்ணும், இந்த யூசர் நேம் ஏற்கனவே டேட்டா பேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு டேட்டா பேஸ் உங்களுக்கு எரர் ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கப்புறம் ஏபிஐக்கு வந்து அந்த எரர் வரும். ஏபிஐ திருப்பி அதை வந்து ஃப்ரண்ட் எண்ட்க்கு பாஸ் பண்ணும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் வந்து அந்த டைம்ல உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி மெசேஜா அதை டிஸ்பிளே பண்ணும் உங்களுக்கு. திஸ் யூசர் நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கன், ப்ளீஸ் ட்ரை அ டிஃப்ரெண்ட் யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராப்ளி அட் திஸ் பாயிண்ட் நீங்க ஏபிசி 1ன்னு கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இட்ஸ் அ யூனிக் யூசர் நேம்ல. ஸோ இப்போ வந்து அலோவ் பண்ணிடும். ஸோ இட் வில் சக்சீட். Okay, ma'am. ஸோ அதுதான் நடக்குது. Thank you, ma'am. யா ஸோ அக்கவுண்ட்ஸ் இது மாதிரி. யா ஸோ நம்ம இங்க பேசிட்டு இருந்த மாதிரி இப்போ ஒரு ஏபிஐயோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா யூஆர்எல் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து ரிக்வெஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸோ தி ஏபிஐ நீட்ஸ் டு நோ எந்த யூசருக்கு நான் இந்த டேட்டா கொடுக்கணும் அப்படின்னு தெரியணும். ஸோ நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணோம்ல, எல்லா ரெக்கார்டும் வந்து யூனிக் ரெக்கார்ட்ஸா இருக்கும். ஸோ இங்க வந்து இப்போ நம்ம யூசர் ஐடி இங்க பாஸ் பண்ணணும். யூசர் ஐடி பாஸ் பண்ணோம்னா இப்போ வந்து இந்த ஏபிஐக்கு தெரியும் எந்த டேட்டா ஃபெச் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் சே அக்கவுண்ட்ஸ்னு நம்மளுக்கு இங்க ஒரு டேபிள் இருக்க மாதிரி இன்னொரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து யூசர் ஐடி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்னு ஃபார் சிம்பிளிசிட்டி நான் இது மாதிரி வைக்கிறேன். ஸோ யூசர் நேம்னு வச்சுக்கலாம் நம்ம. இது வந்து நான் ஒரு அரே கொடுக்குறேன். ஸோ தீபிகா ஃபர்ஸ்ட் யூசர் நேம்னு வச்சுக்கலாம், அண்ட் வேதபாலன் செகண்ட் யூசர்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட நேம்ஸ் இங்க இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம் நம்ம. இதுதான் நம்மளோட டேட்டா பேஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேட்டா பேஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் டேபிள் இருக்குங்க. ஸோ இந்த ஏபிஐ நம்ம கால் பண்ணும்போது
இப்ப இந்த டேபிள் தான் வந்து அதை ஆக்சஸ் பண்ண போகுது. ஸோ இந்த டேபிள் அதை ஆக்சஸ் பண்ணோம்னா அதுக்கு வந்து யூசர் நேம் என்னன்னு தெரியணும். ஸோ இப்போ நம்ம வந்து யூசர் நேம் தீபிகான்னு கொடுக்குறோம்னா அடுத்து வந்து ரிக்வெஸ்ட் தெரிஞ்சிருச்சு. இது வந்து ஒரு பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்ல. நம்ம இங்க ஏற்கனவே பார்த்தோம். இந்த இதோட அவுட்புட் என்னன்னு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ கேன் சம்படி டெல் வாட்ஸ் தி அவுட்புட் ஆஃப் திஸ் API? மேம் அந்த நேம்ல உள்ள லிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட்னா நமக்கு ஓகே குட். ஸோ நம்ம வந்து இப்போ இங்க இந்த டேட்டா பேஸ்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு இது வச்சிருக்கோம். ஸோ இந்த API என்ன பண்ணும்னா நீங்க இங்க வந்து யூசர் நேம் தீபிகான்னு கொடுக்குறீங்கன்னா இந்த ரோ எடுத்துக்கும். இந்த ரோ எடுத்துட்டு இதுல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம ஏபிஐயோட ரெஸ்பான்ஸ் வந்து இட்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ நம்மளோட ஏபிஐ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஏபிஐக்கு வந்து இட் எக்ஸ்பெக்ட்ஸ் அ யூசர் நேம், இட் வில் ரிட்டர்ன் அ லிஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம யூஐல வந்து இங்க நம்ம முதல் டிஸ்கஸ் பண்ண யூஐ இதை வந்து இப்போ நம்மளால பில்ட் பண்ண முடியும். இந்த யூஐல வந்து எனக்கு என்ன தெரியணும்னா என்னோட டிசைனர் சொன்ன மாதிரி நான் இது ப்ரொஃபைல் பிக்சர் இங்க போட போறேன். நேம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நேம் வந்து இங்க போட போறேன். அது வந்து எனக்கு ஒரு லிஸ்டா வருது. ஸோ பைத்தன்ல வந்து நீங்க லிஸ்ட் யூஸ் பண்ணிருக்கீங்கல்ல, லிஸ்ட் அரே. ஸோ உங்களுக்கு அது எப்படி லூப் பண்ணும்? லூப்ஸ் படிச்சிருக்கீங்களா? ஃபார் லூப். எஸ் மேம் எஸ் மேம். ஸோ லூப் பண்ணி நீங்க அதை எப்படி டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த கோட்ல எழுதுவீங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல யூஸ்வலா ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் யூஸ். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேஜ் இப்போ ரெண்டர் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபைனலி உங்களுக்கு மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கு. ஆனா இப்போ நீங்க ஒரே ஒரு தடவை இந்த கோட் எழுதுறீங்க. ஒரே ஒரு தடவை இந்த கோட் எழுதி உங்களால 1000 யூசர்ஸ், மில்லியன் யூசர்ஸ், எத்தனை யூசர்ஸ்க்கு வேணாலும் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க சர்வ் பண்ணலாம். ஒவ்வொரு யூசருக்கும் தனித்தனியா நீங்க கோட் எழுத தேவையில்லை. ஸோ அதனால வந்து APIs ஆர் வெரி பவர்ஃபுல். நீங்க ஒரே ஒரு தடவை கோட் எழுதி ஒரு டேட்டா பேஸ்ல வந்து யூ கேன் ஜஸ்ட் ஆட் மல்டிபிள் என்ட்ரிஸ், பட் எத்தனை யூசர்ஸ் வேணாலும் நீங்க சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் an application works. ஸோ ஒரு மொபைல் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் ரெண்டுக்குமே திஸ் இஸ் காமன். திஸ் இஸ் ஹவ் தே ஒர்க். வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்கா? வேற ஏதாவது நீங்க இது மாதிரி ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் அல்லது have any of you tried out? சொல்லுங்க சௌமியா. மேம் ஏபிஐ ஆக்சஸ் பண்ணனும்னா அதுக்கு ஒரு URL வருதுன்னு சொன்னீங்கல்ல மேம்? ஆமா. சோ அந்த ஏபிஐ வந்து ஒரு வெப்சைட்னு சொல்லலாமா, இல்ல அது வெப்சைட் இல்லாம வேற எதுவும் ஏபிஐ இருக்குமா மேம்? ஸோ இதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு. எல்லா ஏபிஐஸ்க்கும் மெத்தட் ஒன்று இருக்கு. ஸோ ஜென்ரலா வந்து இதுதான் காமனா இருக்க மெத்தட். 4 மெத்தட்ஸ் இருக்கு. கெட், போஸ்ட், புட் அண்ட் டெலீட். ஸோ இது என்ன பண்ணும்னா நம்ம இது வந்து CRUD ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை CRUDனா என்னன்னா கிரியேட், ரீட், அப்டேட், டெலீட். ஸோ அதே தான் வந்து நீங்க இங்க பாக்குறது. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஏபிஐ வந்து அது ஃபெட்ச் பண்ணுதா, கெட் பண்ணுது. ஸோ இந்த வேர்புக்கு நீங்க ரிலேட் பண்ணீங்கன்னா ரீட் பண்ணுது உங்க டேட்டா பேஸ்ல இருந்து. ஸோ இது வந்து கெட் மெத்தட்னு சொல்லுவோம். இப்போ இதே டைம்ல வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் பத்தி பேசணும்ல. அக்கௌண்ட் என்ன பண்ணுதுன்னா இங்கே we were creating it. ஸோ நீங்க சைன் அப் பண்ணும்போது நீங்க ஒரு ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்றீங்க டேட்டா பேஸ்ல. ஸோ அது வந்து இட்ஸ் அ கிரியேட் மெத்தட். அது வந்து போஸ்ட் மெத்தட். அண்ட் இப்போ நீங்க அக்கௌண்ட் வந்து உங்களோட அப்ளிகேஷனுக்குள்ள போய் எடிட் பண்ணுவீங்கல்ல, மேபி உங்க நேம் மாத்தலாம் அல்லது மேபி உங்க லொகேஷன் அப்டேட் பண்ணுவீங்க ஆர் சம்திங் எல்ஸ். உங்க நேம்ல வந்து ஸ்பெல்லிங் மாத்துறீங்க, அது மாதிரி ஏதாவது பண்றீங்கன்னா இட்ஸ் அன் அப்டேட் ஆப்ரேஷன். அது வந்து புட் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு டெலீட் யோர் ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டா எனக்கு ஃபேஸ்புக்ல இருந்து டெலீட் பண்ணோம்னா யூ வில் யூஸ் டெலீட். அந்த டைம்ல டெலீட் மெத்தட் கால் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்க சௌமியா கேட்டீங்கல்ல URL வந்து ஜென்ரலா ப்ரௌசர்ல ஆக்சஸ் பண்ண முடியுமாட்டு.
ஸோ கெட் மெத்தட்ல இருக்க யூஆர்எல்ஸ் எல்லாமே வந்து ஏபிஐஸ்லாம் வந்து ஜென்ரலாக யூ கேன் ஜஸ்ட் டைப் ஹியர், உங்க அட்ரஸ் பார்ல டைப் பண்ணி நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஷோ யூ அன் எக்ஸாம்பிள். ஒரு there are a lot of public APIs. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க யூ கேன் ஜஸ்ட் பிளே அரவுண்ட் வித் இட். இது வந்து list of free and public APIs. So நிறைய people have built a lot of interesting fun APIs. So சும்மா நீங்க வந்து செக் அவுட் பண்ணலாம். போர்டுன்னு ஒரு API இருக்கு. We'll just see what it says. So இது என்ன apparently this API just tells you what activity you can do. So இதுதான் அவங்களோட URL. நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே இது அவங்களோட வெப்சைட்ல boardapi.com/API/activity இருக்கு. இப்போ நான் வந்து இது சப்மிட் கிளிக் பண்ணனா API கால் பண்ணுது. இதுதான் வந்து ரெஸ்பான்ஸ். ஸோ ரிக்வெஸ்ட் நம்ம இங்க பேசணும்ல ஒரு ஏபிஐயோட ஸ்ட்ரக்சர், there's a request URL, request parameters, அப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ். அதே நீங்க பாத்தீங்கன்னா request URL இருக்கு, இது வந்து அதோட ரெஸ்பான்ஸ். ஸோ இட் ஜஸ்ட் randomly returns different activities. இதுதான் இது பண்ணுது. இப்போ வந்து நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு இது வந்து ஒரு கெட் மெத்தட். இந்த ஏபிஐ வந்து நம்மளுக்கு டைரக்டா ஒர்க் ஆகுதான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் ப்ரௌசர்ல வந்து டைரக்டா போடுறேன் அந்த URL. இது ஆக்சுவலா என்ன சொல்லுதுன்னா கான்ஃபிகர் 2-factor authentication. ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஒரு சில ஏபிஐஸ் வந்து இப்போ இந்த ஏபிஐஸ்ல வந்து பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஏபிஐஸ் இருக்கு. ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னா டைப்ஸ் வந்து இட் குட் பி எய்தர் பப்ளிக், பிரைவேட் ஏபிஐஸ் வந்து ஆத்தென்டிகேட்டட் ஏபிஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா பப்ளிக் வந்து யூ கேன் டிரெக்ட்லி ஆக்சஸ். நீங்க இங்க ப்ரௌசர்ல as long as it's a get method நீங்க டைரக்டா ப்ரௌசர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட ரெஸ்பான்ஸ் வரும். இதுவே வந்து ஆத்தென்டிகேட்டட் எண்ட் பாயிண்ட் லைக் திஸ் அப்படின்னா இது வந்து இப்போ உங்களுக்கு யூ நீட் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லுதுல. ஸோ இட் நீட்ஸ் அ பாஸ்வேர்ட் பேசிக்லி. ஸோ ஃபேஸ்புக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப பாஸ்வேர்டோட தானே என்டர் பண்றீங்க. ஸோ உங்களோட பாஸ்வேர்டு வந்து சர்வருக்கு போகும். ஸோ இந்த சர்வருக்கு வந்து உங்களோட பாஸ்வேர்டும் சென்ட் ஆகும். அது வந்து டேட்டா பேஸோட வெரிஃபை பண்ணும், இது வந்து உண்மையிலேயே என்னோட யூசரா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்படி வந்து நீங்க லாகின் பண்ணலன்னா உங்களால இந்த ஏபிஐ ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஏன்னா ஏபிஎஸ் வந்து அல்டிமேட்லி இது ஒரு யூஆர்எல் தானே. ஸோ யார் வேணாலும் எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அதனால இன் ஆக்சுவல் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க வித் அ பாஸ்வேர்ட். ஸோ அதை ஆன்சர் பண்ணுச்சா சௌமியா உங்க கொஸ்டின்? எஸ் மேம். வேற எதுவும் கொஸ்டின் இருக்கா? நோ மேம். ஓகே யா. ஸோ இப்போ நீங்க ப்ரௌசர்ல வந்து another interesting thing is இப்போ நம்ம இந்த boardapi.com நீங்க போட்டோம்னா இந்த பேஜ் ரெண்டர் ஆகுதுல. ஸோ இதுவுமே வந்து ஒரு கெட் ரிக்வெஸ்ட் தான். நம்ம இங்க பேசின மாதிரி இட்ஸ் அ கெட் மெத்தட். ஆனா இதோட ரெஸ்பான்ஸ் என்னன்னா இந்த HTML பேஜ். ஸோ இந்த HTML பேஜ் அதனால நம்மளுக்கு ப்ரௌசர்ல அப்படியே ரெண்டர் ஆகுது. வெரஸ் in other APIs நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண APIs வந்து it doesn't return a HTML itself, it returns a list. அதனால அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம எடுத்து ஜாவா ஸ்கிரிப்ட் வழியா பார்ஸ் பண்ணி நம்ம இங்க எப்படி டிஸ்பிளே பண்ணணுமோ அது மாதிரி பண்ணணும். சாரி. ஸோ அதான். வேற ஏதோ கொஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லுங்க. Any other questions?
வேற யாரும் எதுவும் ஆப் பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா? எதுவும் ஆப் ஐடியாஸ் இருக்கா? மேம் ஆக்சுவலா நான் ஃப்ரண்ட் எண்ட் தான் மேம் செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே. ஸோ நீங்க ஏபிஐஸ் எதுவும் யூஸ் பண்ணிருக்கீங்களா? உங்க ஆப் ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஏபிஐ எதுவும் இன்டகிரேட் பண்ணிருக்கீங்களா? மேம் அந்த அளவுக்கு எனக்கு இன்டெப்தா தெரியாது மேம். ஆனா ரியாக்ட்.js-ம் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நைஸ். என்ன ஆப் பில்ட் பண்றீங்க? நம்ம எஜுகேஷனுக்கு ஒரு ஆப் மேம். பைஜூஸ் மாதிரி ஆப். ஓகே. எட்டெக் ஆப். எஸ் மேம். ஸோ கோர்சஸ்லாம் டிஸ்ப்ளே பண்ணுவீங்க. அதுல இது வந்து காலேஜஸ் அப்புறம் பைஜூஸ் மாதிரி வேலை வெளியே இருக்க செப்பரேட்டா பீப்புள்ஸ் யூஸ் பண்றோம். ஓகே. HCL அந்த மாதிரி கம்பெனிஸ் யூஸ் பண்றோம். ஓகே நைஸ். ஸோ அதுலயும் வந்து இப்போ உங்க கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து வரும்ல, ஸோ அதெல்லாம் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஏபிஐ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ உங்க ஃப்ரண்ட் எண்ட் வந்து இன்னைக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே நைஸ். ஓகே. வேற எதுவும் क्वेश्चंस இருந்தா சொல்லுங்க. நான் சிம்பிளா ஆப் வேணா போன்ல ட்ரை பண்ணிருக்கேன் மேம். இந்த கால்குலேட்டர் ஆப். ஓகே. யூடியூப் பார்த்து. சோ என்ன கால்குலேட்டர் பண்ணீங்க? சிம்பிளா அந்த நம்பர்ஸ் மட்டும் அந்த பட்டன்ஸ் கொடுத்து அந்த யூஐ டிசைன் பண்ணி உள்ள வந்து ஜாவா யூஸ் பண்ணி பண்ணிருந்தேன். ஓகே. சோ நியூமெரிக்கல் கால்குலேஷன்ஸ்லாம் பண்ற மாதிரி. நார்மலா கால்குலேட் பண்ற மாதிரி. சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி பண்ணிருந்தேன். ஓ நைஸ். சோ அதுல வந்து டேட்டா ஸ்டோர் பண்றது எதுவும் ட்ரை பண்ணீங்களா? கால்குலேட் பண்ணிட்டு இது இந்த நம்பர் சேவ் பண்ணும் அது மாதிரி எதுவும் பண்ணீங்களா? நோ மேம். ஓகே. மேபி அடுத்து டேட்டா எதுவும் ஸ்டோர் பண்றதுனா எப்படி பண்றது, அல்லது ஸ்பெசிபிக் யூனிட்ஸ் வந்து நீங்க ஃபெட்ச் பண்ணலாம். ஏதாவது பப்ளிக் ஏபிஐஸ்ல இருந்து யூனிட்ஸ் ஃபெட்ச் பண்ணிட்டு மேபி இன்ச் டு ஃபீட் கன்வர்ஷன் அது மாதிரி எல்லா கன்வர்ஷன்ஸும் வந்து அதுவே பண்ற மாதிரி பண்ணலாம். அது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய ஏபிஐஸ் இருக்கும், கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். பப்ளிக் கன்வர்ஷன் ஏபிஐ ஏதாவது. ஓகே நைஸ். இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ். ஸோ ஓகே, வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு கிளாஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் நம்ம ஏபிஐஸ் பத்தி. அண்ட் எப்படி நீங்க இதை பப்ளிக் ஏபிஐஸ் ஆக்சஸ் பண்றது அது எல்லாம் நான் காட்டுறேன் நான். ஸோ தேர் ஆர் அ ஃபியூ டூல்ஸ். நீங்க அதை வச்சு டிஃப்ரெண்ட் ஏபிஐஸ் கால் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ஸ்லைட்டா உங்களுக்கு டீபக்கர் காமிச்சேன், ப்ரௌசரோட டெவலப்பர் டூல்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்ததுனால எனக்கு சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐ கேன் டாக் அபவுட் தோஸ் திங்ஸ். வேற எதுவும் ஏபிஐ ரிலேட்டடா வேற எதுவும் நீங்க பேசணும்னா சொல்லுங்க. ஸோ வி கேன் டிஸ்கஸ் தட். ஓகேவா? Okay then. So we'll stop the class. Okay ma'am. Cool. Okay. Thank you everyone. நான் homework வந்து Discordல share பண்றேன்.